ஃபைனலி நம்மளோட யூடியூப் சேனல் ஆக்டிவ் ஆயிடுச்சு. நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஷார்ட் ஃபிலிமோட வீடியோஸ் இனிமேட்டு வரும். நம்ம ஷார்ட் ஃபிலிம் சீரியஸ் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் எப்படி பண்ணிகிட்ருக்கனோ பண்ண உங்களுக்கு அப்படியே லேர்னிங்கை சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா ஆல்ரெடி நான் இது ஒன் டைம் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எனக்கு கொஞ்சோண்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த டைம் எனக்கு ஒரு ஃபெயில்டு ப்ராஜெக்ட் ஒரு 6-7 ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபெயில்டு 6-7 ப்ராஜெக்ட்டு ப்ளஸ் என்னோடய சக்ஸஸ் பண்ண ஒரு ஃபஸ்ட் ப்ராஜெக்ட்னால எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் இருக்குது. அதை வச்சு அடுத்தடுத்து என்ன பண்ணணும் சொல்லி இப்போ கிளாரிட்டி நிறையா இருக்கிறனால போக போக உங்களுக்கு லேர்னிங்கையும் சொல்லிக் கொடுக்கலான் இருக்கேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே நிறைய பேர் வந்து யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்துட்டு ஃபீல்டில் போய் ஒர்க் பண்ணுறப்ப கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியல. ஆக்சுவலி கிரவுண்ட் ரியாலிட்டிக்காக தான் நம்ம படிக்கணும். படிக்கிறத வச்சு நம்ம கிரவுண்ட் ரியாலிட்டியில் பண்ண முடியாது. கிரவுண்ட் ரியாலிட்டி வேறு, தியரிட்டிக்கல் நாலேஜ் வேறு. ஏன்னா நானுமே லிட்டரலி ஒரு 4 இயர்ஸாக தியரிட்டிக்கல் தான் நம்பிட்டு இருந்து அதுக்கப்புறம் ஃபீல்டு ஒர்க் போனதுக்கப்புறம் தான் ஃபீல்டு ஒர்க் வேறு, தியரிட்டிக்கல் வேறு அப்படிங்கிற ஒரு நாலேஜ் எனக்கு கிடச்சிது. நீங்களும் நிறைய பேர் வீட்டில் உட்காந்து திங்க் பண்ணிருப்பீங்க. வீட்டில் உட்காந்து திங்க் பண்ணுறீங்க, இன்னும் ஃபீல்டு ஒர்க் போகல அப்படின்னா இந்த சேனல் டேம் ஷோர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ரிப்பீட் மூடில் சொல்கிறேன்னு சொல்லி கோவப்படாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ப்ராஜெக்டை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா 2020 பண்ண போகிறோம். எஸ், ஏதோ டேட்டு மாதிரி இருக்குல்ல, டேட்டெல்லாம் இல்லை. என்னென்னா ஃபஸ்ட்டு 20 டெவலப்மெண்ட் அண்டு ப்ரீ ப்ரொடக்ஷனை பார்க்க போகிறோம். செகண்ட் 20 ப்ரொடக்ஷன் பார்க்க போகிறோம். தேர்ட் 20 போஸ்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் அதாவது வெளியே அனுப்பி விட்றது. ஓகேங்களா? சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க, அது வாயிலையும் நுழைய மாட்டேங்குது. ஓகே, இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு இந்த டெவலப்மெண்ட் அண்டு ப்ரீ ப்ரொடக்ஷனை மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் வர போகிற 20 days பார்க்க போகிறோம். ப்ரொடக்ஷன் அண்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன் அண்டு டிஸ்ட்ரிபியூட் வெளியே அனுப்புறது, இந்த 3மே நடக்கிறப்ப நம்ம பேசிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லி கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. நான் ப்ராசஸ் ஒவ்வொன்றா பண்ணி முடிக்க உங்களுக்கு நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டெவலப்மெண்ட்னா என்ன, ப்ரீ ப்ரொடக்ஷன்னா என்ன, இது வந்து நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். சிம்பிள். டெவலப்மெண்ட்னா நம்ம கதை எதை பற்றி பேச போகிறோம், என்னத்தை பேச போகிறோம், எப்படி பேச போகிறோம், எதில் பேச போகிறோம், யாருக்கு பேச போகிறோம், சரி இதெல்லாம் நம்ம என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாதுங்கிற கிளாரிட்டியை ஆஸ் அ டேரக்டராக இண்டிவிஜுவலாக நம்ம எடுத்து வைக்கிறது தான் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ். ஓகேவா? நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். சிம்பிளாக இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா டீம் ஒர்க் அடுத்தது டீம் கூட போயிடுவீங்க. நிறைய பேர் வந்து இண்டிவிஜுவலாக ரைட் பண்ணிருக்கீங்க. நான் வந்து ஒரு டீம் ஆர்கனைஸ் பண்ணி எனக்குன்னு ஏடிஸ் இருக்காங்க. நான் அப்படி தான் ஒர்க் பண்ணிருக்கேன். ஓகே, நீங்கள் நிறைய பேர் ஏடிஸ் இல்லாமல் ஒர்க் பண்ணுறனால உங்களுக்கு வந்து அந்த விஷயம் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷனோட சேர்த்து தான் பண்ணுவீங்க. ஓகே, இப்போ ப்ரீ ப்ரொடக்ஷன்னா என்ன, ப்ரீ ப்ரொடக்ஷனில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்கிறேன். நோட்டுலாம் எடுத்து வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருமேட்டு வரப்போகுது. ஃபஸ்ட்டு ஸ்டோரி. கதை இல்லாமல் நம்மளால் படம் பண்ண முடியாது. உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். அந்த கதையை எப்படி க்ரியேட் பண்ண சொல்லி அடுத்த வீடியோ வரப்போகுது. ஏன்னா இந்த வீடியோ ஃபுல்லாமே சொல்ல முடியாது, கொஞ்சம் தான் நம்மளால் சொல்ல முடியும். அதனால் நெக்ஸ்ட் வீடியோ ப்ராப்பராக எப்படி நம்ம கதை எழுத போகிறோம், நான் எப்படி கதை எழுதுகிறேன், அதுக்கப்புறம் நாம் எப்படி படம் பண்ண போகிறோம், நீங்கள் எப்படி படம் பண்ணணும் சொல்லி நெக்ஸ்ட் வீடியோ இருக்க போகுது. மறக்காமல் இந்த வீடியோவை வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த வீடியோ வரப்பையும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களோட வாட்ஸ்அப் குரூப்லையோ ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லையோ ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க, ரிமைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட் வர போகிற சீரியஸ் டேம் ஷோர் உங்கள் லேர்னிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ என்னென்னா அப்புறமேட்டு சொல்கிறேன்ட்டல. செகண்ட், கதை ரொம்ப முக்கியம்ப்பா. கதை முடித்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், பணம் சம்பாதிக்கணும். எஸ், நிறைய பேர் யோசிக்காத ஒரு விஷயம். பணத்தை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. நானுமே நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்துருக்கேன். ஃபிலிம் மேக்கிங்கை வந்து ஒரு பணத்தை பற்றி பேசாதனால என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, கிரவுண்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா அதுதான் பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. பட் அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. நம்ம வந்து ஒரு ஜென்யூனாக இதுக்காக கலைக்காக பண்ணுறோம். சூப்பர். நான் வந்து அந்த மாதிரி நானும் அதே மாதிரி ஆள் தான். பட் கலைக்காக பண்ணாலும் காசு கொடுத்து தான் பண்ணணும். நம்மளுக்காக ஃப்ரீயாக யாரும் வந்து ரெண்ட்டு கொடுத்துட மாட்டாங்க, லொக்கேஷன் யாரும் ஃப்ரீயாக கொடுத்துட மாட்டாங்க, ஆர்டிஸ்ட் ஃப்ரீயாக நடிச்சு கொடுத்துட மாட்டாங்க. இன்கேஸ் நடக்கலாம், இன்கேஸ் எனக்கெலாம் அப்படி நடந்திருக்கு, ஒரு வேளை நடக்கலாம். பட் அதை நம்பி நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது. புரியுதுங்களா? நீங்கள் ஒரு நல்ல படைப்பு கொடுக்குனாலுமே பணம் வேணும். நிறைய பேர் வந்து கதை எழுதிட்டே உட்காந்துருக்கீங்க, அதுக்கப்புறம் பணம் இல்லைன்னு சொல்லி உட்காந்துருக்கீங்க. நீங்கள் வேலைக்கு போய்ட்டு சம்பாதிச்சுட்டே பண்ணணும். சில பேர் வேலைக்கு போய்ட்டு என்னால் எழுத முடியல, வேறு வழி இல்லைல்ல, அது தெரியுதுல்ல, புரியுதுல்ல. அப்போ என்ன உங்களுக்கு வந்து பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. நம்மளால் வேலையும் விட முடியாது, அந்த டைம் நம்ம பணமும் பண்ணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரப்போ அடாப்ட் ஆக ட்ரை பண்ணணும், ஒர்க் பண்ண ட்ரை பண்ணணும். முடியல என்னாலையும் தான் முடியாமல் இருந்தது. ஓகே, நானுமே ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணவன் தான். ஸோ
அந்த டீம்லேயுமே உட்காந்து நான் கதை எழுதிட்டு இருந்தேன். ஏன்னா இது நம்மளோட நமக்கான சீரியஸ்னஸ். நம்ம பண்ணுறது யாருக்கும் பிடிக்காது, யாருக்குமே தேவையில்லாத ஒரு விஷயம், டைம் வேஸ்ட்டான விஷயம். நல்லா உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அப்போ எதுக்கு வந்து காரணம் ரீசன் சொல்லிட்டு இருக்கீங்க? ரீசன்ஸை தூக்கி போடுங்க. நீங்கள் கதை எழுத காசு ஒரு சைடு சம்பாதிங்க. வீட்டுக்கு ஒரு பே கொடுத்துட்டு நீங்கள் பாட்டு செவனேன்னு செய்யுங்க. யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் பண்ணுங்கள். ஓகே, காசு கொஞ்சம் கையில் வச்சுட்டிங்களா, உங்கள் டீமும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும், கதையும் உங்களால் ஹெல்த்தியாக பண்ண முடியும், நீங்களும் கொஞ்சம் அழகாக போவீங்க. டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும், ஆனால் சமாளிச்சிக்கலாங்கிற தாட்ஸ் இருக்கும். காசு இல்லைன்னா பயம் அதிகமாக இருக்கும். பயம் இருந்தால் ஒர்க்கில் பிரச்சனை வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சம்பாதிக்கிற வழியை பாருங்கள். நானும் ஸ்க்ராட்ச்லேருந்து தான் சம்பாதிக்க போகிறேன். இப்போ என்னோடய சுச்சுவேஷன் என்னென்னு கடைசியில் சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு தெரியும். நான் அதிக வீடியோவாக இப்போ போட போகிறேன், எப்படி சம்பாதிக்க போகிறோம் அப்படின்னு. அதுக்கும் ரெடியாக இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள், காஸ்ட் அண்ட் க்ரூ. என்ன தான் நம்ம வந்து கதை எழுதி வச்சுட்டாலும், காசு இருந்தாலும், நம்ம கூட நிற்க டீம் இல்லைனா, லைட்மேன் இல்லைனாலோ, டிஓபி இல்லைனாலோ, இல்லை எடிட்டர் இல்லைனாலோ வேஸ்ட். சரி எவங்களாக இருந்தாலும் கேமராக்குள்ளே வரப்போகிற ஆர்டிஸ்ட் இல்லைன்னா வேஸ்ட். ஸோ இவங்க 2 பேர்த்தையுமே நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு டிராஃப்ட்டை முடிங்க, கொஞ்சம் பணத்தையும் ஏர்ன் பண்ணுங்கள், கான்ஃபிடன்ஸ் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே டீம் வந்துட்டாங்கன்னா சூப்பர். இல்லாட்டி பொறுமையாக கூட டீம் இல்லைன்னா பொறுமையாக டீம் ரெடி பண்ணுங்க. ஓகே, நிறைய பேர் வந்து டீம் இல்லைன்னு சொல்லிட்டுருக்கீங்க. நானும் அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கான சொல்யூஷனையும் ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஃப்யூச்சரில் அதுக்கான அப்டேட்ஸ் வரும். ஸ்டே டியூன். நம்ம ப்ராஜெக்ட் எங்கே நடக்க போகுதுன்னா கோயம்புத்தூரில் நடக்க போகுது. கோயம்புத்தூர் பீப்புள்ஸ் ரெடியாக இருந்துக்கோங்க. இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி எனக்கு வந்து மெயில் பண்ணுங்கள், இல்லாட்டி என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன். சினிமா ரிதம்ஸ் இருக்கும். இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் உங்களுக்கு எப்படி பண்ண போகிறோம்னு சொல்லி உங்களுக்கு தனியாகவே நான் வந்து கிளாஸ் நடத்துகிறேன். ஏன்னா கிளாஸ் நடத்துகிறேன் மீன்ஸ் டீட்டெயிலிங்லாம் சொல்கிறேன். ஏன்னா இந்த ப்ராஜெக்டை நம்ம ஒரு லொக்கேஷன் ஆல்ரெடி நான் சென்னைன்னு ஒரு லொக்கேஷனில் போய் படம் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ அடுத்து கோயம்புத்தூர்னு சொல்லி ஒரு லொக்கேஷன் போய்ட்டு படம் பண்ணி முடிக்க போகிறோம். ஸோ நீங்களே என் கூட தான் சேர்ந்துருக்க போகிறீங்க. நான் வந்து வீடியோ போட்டுட்டு வீட்டில் உட்காரல, உங்கள் கூட வந்து பண்ணுறேன்னு சொல்கிறேன். நீங்கள் என் கூட வந்து பண்ணால் தான் கற்றுக்க முடியும். புரியுதா? ஸோ கோயம்புத்தூர் பீப்புள்ஸ் ரெடியாக இருங்க. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு 2 விஷயம், எக்யூப்மெண்ட்ஸ், லொக்கேஷன். எக்யூப்மெண்ட்ஸ் பற்றி நம்ம வந்து ப்ரீ ப்ரொடக்ஷனில் பேசுறது கிடையாது. ப்ரீ ப்ரொடக்ஷனில் லொக்கேஷனை பற்றி பேசணும், எக்யூப்மெண்ட்ஸ் பற்றி பேசணும். சரி, என்ன தான் நீங்கள் க்ரூ வச்சுருந்தாலும், காசு வச்சுருந்தாலும், நல்ல கதை, சூப்பரான கதை வச்சுருந்தாலும், லொக்கேஷன் இல்லைன்னா எதுவும் பண்ண முடியாது. இப்போ லொக்கேஷன் போனாலும் எக்யூப்மெண்ட்ஸ் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நிறைய பேர் எக்யூப்மெண்ட்ஸ் ரெண்ட் என்ன ரேட்டுன்னு தெரியாமல் இருக்கீங்க. நிறைய பேர் உங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்கிற ரெண்ட்டு கேளுங்க. ஓகே, ஸ்டூடியோவோட ரெண்ட் என்ன, ஆடியோ. நிறைய பேர் என்ன என்கிட்ட கேட்குறீங்க. லிட்ரலி தமிழ்நாட்டில் எத்தனை ஸ்டூடியோ இருக்குது எனக்கு தெரியுமா? சிம்பிள், கூகுளில் போடுங்க, ஒவ்வொன்றா வரும். நீட்டாக நீங்கள் எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி கேளுங்க. முடிஞ்சிருச்சுல. சிம்பிளான ஒர்க் 1 டேயில் பண்ணி முடிச்சிடலாம். தெரிஞ்சவங்க லிட்ரலி இங்கே நிறைய பேர் இருந்தால் தப்பு பண்ணுறாங்க. தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க, மீட் பண்ணிருக்கீங்க. தெரிஞ்சவங்க சொல்ல மாட்டாங்க. நீங்கள் தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். இதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு நான் சொல்கிறேன். ஒரு சில பேர் தான் தெரிஞ்சால் சொல்லுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க. எல்லாருமேலாம் ஷேர் பண்ணிட்டுருக்க மாட்டாங்க. எல்லாருமே நல்லவங்களாம் கிடையாது. முதல்ல உங்களையவே வில்லனாட்ட தான் பார்ப்பாங்க. இதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டி. இது தெரியாமல் யாரோ வந்து சொல்லுவாங்க, யாரோ வந்து பேசுவாங்க, யாரோ யூடியூபர் சொல்லுவாங்க, யாரோ இன்ஸ்டாகிராம் சொல்லுவாங்க, யாரும் சொல்ல மாட்டாங்க. நானே சில விஷயத்தை சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்குமே அது சொல்லணுமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. சொல்லுமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. ஓகே, இன்ஃப்ளூயன்ஸான எல்லாமே தெரியும், பெரிய இது அப்படிலாம் கிடையாது. எனக்கும் ஒன்றும் தெரியாது, சில விஷயங்கள் தெரியாது. தெரிஞ்ச விஷயத்தை வச்சு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ யாரையும் நம்பாதீங்கன்னு சொல்ல, எல்லாரையுமே நம்புங்க. அதையும் தாண்டி இண்டிவிஜுவலாக நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், எல்லாத்துட்டையும் பேசுங்க, எல்லாத்துட்டையும் கேளுங்க. லொக்கேஷனை நீங்கள் வந்து ஸ்க்ரீன் ப்ளே எழுத லொக்கேஷனுக்கு போயிட்டு சும்மாச்சு தேடுங்க. ஏதோ ஒரு சிமிலரான லொக்கேஷன் கிடச்சா ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நான் வந்து நிறையா டைம் லொக்கேஷன் தேடுறப்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அதே டைமில் லொக்கேஷன் போய்ட்டு கதை மாறிடும். அந்த செவுருனால கதை மாறும், அந்த பேக்ரவுண்ட்னால் கதை மாறும், லைட்னால் கதை மாறும். அந்த மாதிரி ப்ராப்ளத்தை நான் ஃபேஸ் பண்ணனால சொல்கிறேன். லொக்கேஷன் ரொம்ப ரொம்ப நீட். எக்யூப்மெண்ட்டும் என்ன கேமரா யூஸ் பண்ண போகிறீங்க, என்ன லென்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க, ஃபில்டர் யூஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை வேறு என்ன பண்ண போகிறீங்க, இல்லை டிஃப்யூசர் வாங்க போகிறீங்களா, அந்த ஒரு ரெண்ட் எவ்வளோ வரும் கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பட்ஜெட்டிங் போடுறீங்க, எப்படி பட்ஜெட்டிங் போடணும், அடுத்தலாம் வீடியோஸில் வரும். நெக்ஸ்ட் வீடியோஸில் வரும், ப்ரீ ப்ரொடக்ஷனில் வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் ப்ளூ கலர் ஹார்ட்டின் போடுங்க. இன்ஸ்டாகிராமில் சொல்கிற மாதிரியே சொல்கிறல, என்ன பண்ணுறது இங்கே சோஷியல் மீடியாவிலே என்ன கதையும் தெரியல. லிட்ரலி உங்களுக்கு நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். என் கரண்ட் ஸ்டேட்டஸ், என்கிட்ட ஒரு காஸ்ட்யூம் சொன்னால் 2 கலர் 3 கலர் காஸ்ட்யூமில் தான் இருக்கும். ப்ரௌனு, பிளாக்கு, அதுக்கப்புறம் ஒயிட்டு, கிரே, 4 கலரில் தான் என்கிட்ட இருக்கும். ஏன்னா நான் நிறையா கலர்ஸ் காஸ்ட்யூம்ஸ் பொறுத்தவரையும் நிறையா கலர்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். லிட்ரலி இதே கலர்ஸில் தான் என்னை பார்ப்பீங்க. ஓகே, பெருசாக காஸ்ட்யூம்ஸ் கிடையாது. அதுக்கப்புறம் 2வது,
என்கிட்ட லிட்ரலி அக்கௌண்ட்டில் ஒரு 50 ரூபா இருக்குது, 50 ரூபாயா 20 ரூபா இருக்குது. என்கிட்ட ஒரு 20 ரூபா 30 ரூபா இருக்குது. லிட்ரலி ஒரு 50 ரூபா தான் என்கிட்ட இருக்குது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், நான் ஒரு லாங் ஜேர்னி போயிட்டு வந்தேன். அதுவும் இல்லாமல் சென்னை ஷூட்டுக்கும் ஃபுல்லாக ட்ரை. கையில் லிட்ரலி காசு கிடையாது. லிட்ரலி காசு இல்லாமல் டீம் இருக்காங்க. ஓகே, நம்மக்கிட்ட சேனல் இருக்குது, குரூ வருவாங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா கோயம்புத்தூர் சொல்கிறேன், அங்கே வருவாங்களா மாட்டாங்களான்னு தெரியாது. வீட்டில் உட்காந்துட்டு இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு உட்காந்துருக்கேன். நம்மளுக்கு மாரல் சப்போர்ட் கிடையாது, ஃபேமிலி சப்போர்ட் கிடையாது, அதே மாதிரி மென்டரிங் கிடையாது. நான் வச்சுக்கல. அடுத்து நம்மளை நெகட்டிவ் பண்ணுறதுக்கு லிட்டரலி நிறைய பேர் இருக்காங்க. ஆல்ரெடி நம்ம ஒர்க் ஷாப் லான்ச் பண்ணும் போதே என்னென்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். திருப்பி நான் அதை பேசி நான் வந்து உங்கள் மண்டையை வந்து இது பண்ண விரும்பலை. ஒரு சென்டிமெண்ட்லேயோ நான் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், ரொம்ப ஃபீலிங்ஸில் இருக்கேன், என் கூட வாங்கன்னு நான் சொல்லலை. நான் சந்தோஷமாக இருக்கேன், நிம்மதியாக இருக்கேன், ஹாப்பியாக அந்த ஜேர்னி பண்ணலான்ட்டு இருக்கேன். நீங்கள் எங்களோட வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கோயம்புத்தூர் பீப்புள்ஸ் ரெடியாக இருங்க, சம்பவம் செய்யலாம்.